ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நேசிப்பாயா படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினி ஃபாரின்ல ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்த நம்ம ஹீரோ இங்க இருந்து போறாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினி அந்த கொலையை பண்ணாங்களா, நம்ம ஹீரோ அங்க போய் என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த நேசிப்பாயா. எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த படத்தோட கதையே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாவே இல்லை. இந்த படம் ஒரு லவ் படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு லவ் படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்காவே இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ அங்க போய் என்னென்ன பண்றாரு அப்படின்னு தான் காட்டிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லயும் அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த படத்துல எது பிடிச்சிருந்துச்சுன்னா, யுவனோட சாங் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வரும். அந்த சீன்லாம் அந்த படத்துக்கு சுத்தமாவே செட் ஆகல. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே மொக்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல சாங்ஸை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். காமெடி சீன்ஸ்லாம் அந்த படத்துல சுத்தமா எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமா ஹீரோயினி. ஏன்னா இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோயினி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஆக்டிங்னா அவ்வளோவா சொல்ல முடியாது. மற்றபடி கிளைமேக்ஸில் அவங்க முடிச்ச விதம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த படம் சுத்தமாகவே பிடிக்கல. உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் சும்மா போர் அடிக்குது, ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.